பைரவி கடவுளை வேண்டிக்கிறாங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க பைரவிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு. வேண்டிட்டு ஆறுமுகத்தோட புறகாரம் வர்றதுக்கு நடந்து போறாங்க. அப்ப ஆறுமுகம் கேக்குறாரு, என்ன வேண்டிக்கிட்ட பைரவி? அதுக்கு பைரவி சொல்றாங்க, அத்தை வேண்டிக்கிட்ட மாதிரிதான் நானும் வேண்டிக்கிட்டேன். காயத்ரிக்கு நல்ல வரன் கிடைச்சு கல்யாணம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு நாக்குல அழகு குத்தி முதுகுல கொக்கி போட்டு தேர் இழுக்கிறதா வேண்டிக்கிட்டேன். ஆறுமுகம் இத கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாரு. பைரவி ஆறுமுகத்தை பார்த்து அசட்டுத்தனமா சிரிக்கிறாங்க. புறகாரம் வந்துட்டு சாமிய திருப்பி கும்பிடுறாங்க. சாமியாரு தீபம் காமிச்சிட்டு துண்ணூற எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. பைரவி நெத்தியில வச்சுக்கிறாங்க. ஆறுமுகம் சொல்றாரு, என் கையில தட்டு இருக்கு, பைரவி நீ எனக்கு இந்த திண்ணூற வச்சுடுறியா? பைரவி கோவத்தோட கையில இருக்க திண்ணூற தடவி ஆறுமுகத்தோட நெத்தியில பட்டையா போட்டு விடுறாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆறுமுகத்தை பார்த்து பைரவி சிரிக்கிறாங்க. சிவா வீட்டுக்கு மெடிக்கல் சீஃப் வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, கூடிய சீக்கிரத்துல கவுன்சில்ல உங்களை பத்தி பேசிடுறேன், அவங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க சிவா. அதுக்கு சிவா தேங்க்ஸ் சார்னு சொல்றாங்க. ரூமுக்குள்ள வர்றாரு சிவா. அப்ப சிந்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸ. சிவா சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் சிந்து. அதுக்கு சிந்து கேக்குறாங்க, ஏன் சிவா, எல்லாம் சாதாரணமான விஷயம், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? இந்த சந்தோஷத்துல நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன், என்ன சிந்து கொடுக்க போற அப்படின்னு சிவா கேக்குறாரு. சிந்து சொல்றாங்க, சிவா கண்ணை மூடுங்க. சிந்து சிவாவோட 2 கண்ணத்தையும் புடிச்சு முத்தம் கொடுக்கறாங்க. சிவா எதிர்பார்க்கவே இல்ல, அதிர்ச்சி ஆயிடுறாரு. சிந்து சந்தோஷத்துல ஓடி போறாங்க. கதவு கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு சின்ன குழந்தையாட்டம் சிவாவை எட்டி எட்டி பாக்குறாங்க சிந்து. சிவாவும் பாத்துக்கிட்டே இருக்காரு சிந்துவ. சிந்து சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே, டாக்டரே ஐ லவ் யூ ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே நடந்து போறாங்க வேகமா. சிவாவும் தலை குனிஞ்சுக்கிட்டே சிரிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.